குஜராத்தில் விளையாட்டு வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ராஜ்கோட்டில் உள்ள விளையாட்டு வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 27 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். தீ விபத்து நடைபெற்ற இடத்தின் தற்போதைய நிலையை குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல், அம்மாநில உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். தீ விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த அம்மாநில அரசு சிறப்பு விசாரணை குழுவை நியமித்துள்ளது. இந்நிலையில் தீ விபத்துக்கு காரணமானவர்கள் கண்டறியப்படுவார்கள் என்றும் விபத்து தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தப்படும் என்றும் சிறப்பு விசாரணை குழுவின் தலைவர் சுபாஷ் திரிவேதி கூறியுள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். குஜராத்தில் விளையாட்டு வளாக தீ விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் ராஜ்கோட்டில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை சந்தித்த குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மருத்துவர்களிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.